ஓம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயச்ச குரு சுக்கர சனிப்பியச்ச ராகவே கேதவே நமோ நமகா. இப்பொழுது இந்த பங்குனி மாதம் விஸ்வாவசு வருஷம் 19, 20, 21 இந்த 3 நாட்களிலே சூரிய பூஜை நடக்கும் அற்புதமான ஆலயம் திருக்கானூரில், அதாவது 2, 3, 4 ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதி, 3ஆம் தேதி, 4ஆம் தேதி 2026 வியாழக்கிழமை முதல் சனிக்கிழமை வரை இப்படி 3 நாளும் சூரிய கிரணங்கள் கதிர்கள் விடியற்காலை நேரத்திலே இந்த ஆலயத்திலே மூலமூர்த்தியின் மீது அற்புதமான பூஜை செய்கின்ற போது பல கோடி சித்தர்கள் மகான்கள் சூக்ஷம ஸ்தூல காரணகாரிய வடிவிலே அங்கு வருகின்றார்கள். அப்பொழுது நாம் சென்று அவர்களுடன் சேர்ந்து நாம் இந்த சூரிய பூஜையிலே பங்கேற்கும் பொழுது நமது எத்தனையோ கோடி கர்ம வினைகள் பஸ்பமாகி விடுவதும் நமக்கு அளவில்லாத புண்ணியத்தையும் தருகின்ற ஆலயம்தான். ஆனால் நீங்கள் எந்த ஆலயத்திற்கு சென்றாலும் அந்த ஆலய அலுவலகத்தில் முன்பே விசாரணித்து தேவையான உரிய அனுமதிகளை பெற வேண்டும் என்பது கட்டாயம். இப்படி ஸ்ரீ சௌந்தர்ய நாயகி சமேத ஸ்ரீ கரும்பேஸ்வரர் என்கின்ற திருநாமத்துடன் இறைவன் இறைவி அருளும் அற்புதமான ஆலயம்தான் இது திருக்கானூர். இந்த ஆலயத்திலே எப்பேற்பட்ட சூடு உஷ்ண சம்பந்தமான நோய்களில் இருந்து பரிபூர்ணமான நிவர்த்தி பெறுவதற்கு கரும்பு சாறு அபிஷேகமும் வெல்லம் அல்லது கரும்பு சாறு கலந்த கருங்காலி அக்னியில் சமைத்த கருங்காலி என்பது ஒரு மரம். இந்த கருங்காலியை வைத்து அடுப்பு வைத்து சமைத்து அந்த அன்னத்தை படைத்து வழிபட வேண்டிய ஆலயம் இந்த திருக்கானூர். செவ்வாய் பகவான் மங்கள அக்னி சக்தியை அந்த ஈசனிடம் பெற்ற ஆலயமே இந்த திருக்கானூர். தேய்பிரை கிருஷ்ணபக்ஷம் என்று சொல்லுகின்ற பிரதோஷ மற்றும் திரையோதசி திதி நாள் ஒன்றில் ஸ்ரீ குரு பகவான், ஸ்ரீ சூரிய பகவான், ஸ்ரீ அக்னி பகவான், ஸ்ரீ செவ்வாய் பகவான், அக்னி சம்பந்தப்பட்ட நவகிரக அதிபதிகள், ரிஷிகள், ஸ்ரீ அக்னி புராந்தக மகரிஷி ஆகியோர், அதாவது குமிழ்கட்டி என்ற அற்புத ரகசியத்தை, குமிழ்கட்டி என்கின்ற ஒரு ரகசியம், அதை பிரசாதமாக பெற்ற ஆலயம் இதே திருக்கானூர். இந்த உன்னதமான சாலக்கிராம கல்லால் ஆன அம்பிகை அருளும் திருத்தலம் திருக்கானூர் என்பதை பலருக்கும் தெரியாது, தெரிந்து கொள்ளுங்கள். தாம் பெற்ற குமிழ்கட்டி அனுக்கிரக சக்திக்காக ஸ்ரீ சிவ லோக நாயகி சமேத ஸ்ரீ செம்மேனிநாதர் எனவும் அழைக்கப்படும் திருக்கானூரில் சூரிய பகவான் பூஜைகளை ஆண்டுதோறும் இதே பங்குனி, ஒவ்வொரு மாதமும் பங்குனி மாதம் 19, 20, 21 தேதிகளில் அதிகாலையில் சூரிய பகவான் பூஜித்து நிகழ்த்துகிறார். சுந்தரர், சம்பந்தர், வள்ளலார் ஆகியோரும் அருளப்பெற்ற ஆலயம் என்பது இங்கே குறிப்பிடத்தக்கது. நாம் குறிப்பிடும் இந்த திருக்கானூரில் எப்பொழுது எங்கு அழைக்கப்படுகிறது என்றால் மணமேடு திருத்தலம். திருச்சி கல்லணை வழி மார்க்கத்தில் திருக்காட்டு பள்ளியிலிருந்து சுமார் 4 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள அற்புதமான இந்த ஆலயத்திற்கு பங்குனி மாதம் 19, 20, 21 ஆகிய 3 ஆங்கிலம் 2/4/2026 முதல் 4/4/2026 முடிய இந்த 3 நாள் வியாழன் முதல் சனிக்கிழமை முடிய அமையும் இந்த பாஸ்கர பூஜையில் கலந்து கொண்டு இறையருளை பெற முயலுங்கள். இப்படி வருடத்திற்கு ஒரு முறை கிடைக்கும் பல ஆலயத்தை பற்றி பலருக்கும் எடுத்து சொல்லுங்கள். உங்களுக்கு அந்த புண்ணியங்கள் அதிகமாக வந்து சேரும். இரண்டாவதாக பங்குனி 19, 20, 21 இந்த 3 நாட்கள் சூரிய பூஜை நடக்கின்ற இன்னொரு ஆலயம்தான் செட்டிக்குளம். இந்த செட்டிக்குளத்திலே எதிர்வரும் 2, 3, 4 இது ஏப்ரல் மாதம் 2026 வியாழன், வெள்ளி, சனிக்கிழமை முடிய இதே பாஸ்கர பூஜையானது அந்த ஆலயத்தில் நடைபெற இருக்கின்றது. மூலமூர்த்தி மீது அந்த சூரிய பகவான் பூஜிக்கிறார். அப்படிப்பட்ட பாஸ்கர பூஜையை நீங்கள் தரிசிக்கும் போது அதனுடைய பலன்கள் சொல்ல மாளாத அளவுக்கு நமக்கு கிடைக்கும். இங்கே அருளும் ஸ்ரீ காமாட்சி சமேத ஸ்ரீ ஏகாம்பரேஸ்வராக ஈசன் அருளும் ஸ்தலம் செட்டிக்குளம். 3 நாட்கள் காலையில் ஈசன் மீதும் மற்றும் அம்பிகை மீதும் படியும் சூரிய கிரணங்கள் மாலையிலே மலை மேல் மேற்கில் அருளும் ஸ்ரீ முருகப்பெருமான் மீதும் படியும் அற்புதமான ஸ்தலம் செட்டிக்குளம். வில் இன்றி கையில் கரும்புடன்
ஸ்ரீ முருகப்பெருமான் அருளும் பாஸ்கர பூஜை ஸ்தலமே செட்டிக்குளம். ஒரே நாளில் தந்தை, தாய் மற்றும் மகனுக்கும், அதாவது அம்பிகை, ஈசன், முருகனான மகனுக்கும் ஸ்ரீ சூரிய பகவான் பூஜை செய்கின்றாரே, இந்த ஸ்தலம் உலகத்தில் வேறு எங்கும் கிடையாது. வருடத்தில் சிசிரர் உதவ் என்கின்ற இந்த பங்குனி மாதத்திலே அதில் மட்டும் நமக்கு கிடைக்கின்ற குல்சபந்து ருணி மூலிகை என்கின்ற அற்புதமான, காண கிடைக்காத, கேட்டே இருக்காத ஒரு அற்புதமான மூலிகை சக்தி அங்கே உற்பத்தியாகும் ஸ்தலம் இந்த செட்டிக்குளம். இப்படி குழந்தை பாக்கியம் இல்லவே இல்லை. எவ்வளவோ பரிகாரம் பண்ணி பார்த்துட்டோம், மருந்து சாப்பிட்டுட்டோம், வைத்தியரை பார்த்துட்டோம், ஜீவ அணுக்கள் விருத்தி செய்யல, கிடைக்கவே இல்லை, அணுக்கள் விருத்தியாகவில்லை என்கின்ற இயக்கத்தில் இருப்பவர்களுக்கு அன்றே பலன் கிடைக்கும். அணுக்களை விருத்தி செய்யும் பாஸ்கர பூஜை தரிசனம். அப்படிப்பட்ட ஸ்தலமே செட்டிக்குளம். மிக மிக அபூர்வமான இசை தூண்களும் இந்த இடத்திலே, கோயிலிலே உள்ளது. ஸ்ரீ சேரமான் பெருமான் நாயனார், அந்த ஸ்ரீ சேரமான் பெருமான் நாயனார் என்கின்ற திருக்கைலாயத்தில், அந்த கைலாயத்தில் அருளிய ஒரே தமிழ் பாசுரத்தை இந்த பூலோகத்திற்கு கொண்டு வந்து தருவித்த ஸ்ரீமா சாத்தனார் ஐயனார் அவர்களும் தனிக்கோவில் ஸ்தலம் இந்த செட்டிக்குளம். இப்படி மேற்படி செட்டிக்குளம் திருச்சி சென்னை சாலையிலே பாடாலூரை அடுத்து அமைந்துள்ளது. சக்தி வாய்ந்த ஆஞ்சநேயர் உள்ள ஒரு சிறிய மலை ஸ்தலம். திருக்கணதேவ முறைப்படி விஸ்வாச வருஷம் பங்குனி மாதம் 19, 20, 21 ஆங்கிலம் ஏப்ரல் 2, 3, 4, 2026, அதாவது வியாழக்கிழமை முதல் சனிக்கிழமை வரை செட்டிக்குளம் ஆலயத்தில் அமையும் இந்த சூரிய பூஜையை கலந்து கொண்டு இறைவன் அருள் பெறுவதற்கு முயற்சி செய்யுங்கள். வருடத்திற்கு ஒரு முறையே கிடைக்கும் அரிய வாய்ப்பு. அடுத்த வருடம் யார் எங்கே இருப்பார் என்பது நமக்கு தெரியாது. உரிய முறையிலே இதை நல்லதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பலருக்கும் எடுத்து சொன்னால் உங்களுக்கு புண்ணியமும் ஒரு குருவர்களும் சேர்ந்து வரும். ஆகையினால் தர்மம் செய்வதால் யாரும் கெட்டு போவதில்லை. எதுவும் என்னுடைய